திரு பொங்கலூர் மணிகண்டன், கடந்த காலங்களில் நேரலை செய்வதற்கு எந்த கட்சியும் முன்வரலை. இப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. இல்லைங்க, அதாவது அதிமுக திமுக இரண்டும் வேண்டாம், ஒரு மாற்று சக்தியாக இந்த மக்களுக்கு நான் நிறைய செய்ய போகிறேன்னு சொல்லி திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு நம்பிக்கை ஊட்டினார். உண்மையை சொன்னா மிகப்பெரிய நம்பிக்கையை சொன்னார். அவர் அளித்த வாக்குறுதிகள் கூட மிக தெளிவாக சொன்னார். அதாவது 10 லட்சம் கோடிக்கு மேல கடந்துக்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. ஆனாலும் கையபடி சொடக்கு போட்டு நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் இதெல்லாம் சாதிப்பேன் என்றெல்லாம் நம்பிக்கை சொல்லும் போது யாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வருங்க. நான் சில பேர் கேட்கும்போது சொன்னாங்க, அதாவது நீங்க இதெல்லாம் செய்யறேன்னு சொல்ல ஒரு செய்யறேன்னு சொன்னாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை உருவாக்கிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு உண்மையிலேயே சட்டமன்ற மரபையும் மட்டுமல்ல, சட்டமன்றங்கிற ஒரு அவையுடைய சிறப்பையே ஒட்டுமொத்த தாவேக அரசும் கெடுத்து கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஒளிபரப்புன்னு சொல்றாங்க. ஒளிபரப்பு பிறகுதான் உண்மையை சொன்னா படிக்காத மேதை நிறுத்துங்க புஷி ஆனந்தம் செங்கோட்டையனோ இல்ல படித்த மேதைகள் ஆதவர்ஜனா அருண்ராஜ் நிர்மல்குமார் போன்றவர்களோ இதோட எந்த அளவுக்கு தகுதியற்றதா இருக்காங்க வெளிப்படையா தெரியும். உண்மையை சொன்ன சபையை நடத்த முடியாத அளவுக்கு வேண்டும் என்று திமுகவை திட்டுறது அதிமுக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல்ல மக்கள் அவங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. சட்டமன்ற அமைச்சர்களுக்கு ஒரு மரபு இருக்கு, அந்த கண்ணியத்தோட பேசலாம். நான் அதை மதிக்கிறேங்க. அதாவது திரும்ப திரும்ப அவர்கள் பேசுகிற வார்த்தை 60 ஆண்டுகளா 70 ஆண்டுகளா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அதனால அப்ப நீங்க ஏன் அம்மாவை பாராட்டுறீங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பாராட்டுறீங்க, ஐயா கலைஞர் கருணாநிதி ஏன் பாராட்டுறீங்க? அவர்களை பாராட்டி கொண்டு 60 ஆண்டு ஏன் முன்னாடி பேசுறீங்க? உங்க நோக்கம் என்ன சார்? இன்றைக்கு திரும்ப திரும்ப தாவக செய்கிற மிகப்பெரிய தவறு இதுதான். பழையவே பேச உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தாச்சு, உங்களுக்கு ஆட்சி பொருள் அமர்த்தியாச்சு, செய்வதற்கும் நான் தடை சொல்றேன். சட்டமன்றத்துல பாருங்க சார், இப்ப குறிப்பா ஆலவரசனா உண்மை சொல்றேன், நான் வார்த்தை சொன்ன முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. இந்த உண்மையில் இந்த லைவ் வரங்காட்டுதான் மக்களே பார்க்க முடியுது. அப்ப அந்த முதலமைச்சருக்கு என்ன தெரியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. முதலமைச்சர் அவருடைய கருத்துக்களை சரியான மேடை கிடைச்சா அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமா வைக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும் தெரியாது, நம்ம எப்படி பொது முடிவுக்கு வர முடியும்? சார் நீங்க ஓமந்தூரார் இருந்து எடுத்துங்க, கலைஞர் கருணாநிதி எடுத்துங்க, அம்மா புரட்சித் தலைவர் அம்மா எடுத்துங்க, இல்ல ஐயா எடப்பாடியார் எடுத்துங்க, ஐயா ஸ்டாலின் எடுத்து எல்லாருமே பாருங்க, எந்த துறை குறித்து கேள்வி எழுப்பினாலும் பதிலுக்கு பதில் எல்லாரும் பேசுவாங்க. எல்லா துறை பற்றியும் பேசுவாங்க. அதான் முதலமைச்சருங்க. பொது பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. அப்ப இவர் எதை பற்றியுமே சட்டம் பேசுறது இல்ல, அவத்துறை பத்தி காவல்துறை பத்தி தான் பேசுறது இல்ல, எதை பற்றியுமே பேசாத ஒரு முதலமைச்சர் கிடைத்த பிறகு ஆதவர்சனா பேசுற சகியா பாருங்க சார், நீங்க 57 பேர் நாங்க நினைச்சா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சட்டத்தில் பேசலாமா? அப்போ பெரும்பான்மையோடு தான் ஒவ்வொரு ஆட்சியுமே பொறுப்பேற்குங்க. அதிமுகவோ திமுகவோ தாவேக்கவோ. அப்போ எதிர்கட்சி எடுப்பும் கம்மியா இருப்பாங்க, அதனால ஆட்சி வர முடியல. அப்போ நீங்க சிறுபான்மை என்கிற காரணத்துக்காக மிரட்டுகிற தோணியிலே பேசுறாரு. சபாநாயகருக்கு கட்டுப்படுறதே இல்லை. அதிமுக இந்த சட்டமன்றத்தை அரசியலுக்காக பயன்படுத்திக்குதா இல்ல ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்குதா? சார் நீங்க குடிமராமத்து பணி கொண்டு வந்தார் எடப்பாடியார். அப்போ உண்மையில் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு விவசாய பூமிகளுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிற அந்த ஏரி குளம் எல்லாத்தையும் மண் எடுத்தாங்க. அப்போ அதை கூட பாருங்க, ஒரு அமைச்சர் விவசாயில மாஃபியாங்கிறாரு. அப்போ உண்மையில் ஒரு நோக்கம் என்ன? எதுவுமே தெரியல. அதாவது இப்படி எல்லாம் பேசி தங்களை மிகப்பெரிய அறிவாளியர் மாதிரியும் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியற மாதிரியும் காட்டிக்கொள்ள முயற்சி வந்தாங்க. இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் அவர் சினிமால கதாநாயகம், ஆனா சட்டமன்றத்திலே கதாநாயகனாக எடப்பாடியார் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதை எடுத்து பேசினாலும் ஒரு சிறு குறை இல்லாமல் உண்மையிலேயே சபாநாயகர் ஆமோதிக்கிறார். நான் குறைய சொல்ல, முதல் முறையா வந்தவங்க 6வது முறை கண்ணில பேசணுங்க. நான் முதல் முறையா வந்தவங்க குறைய சொல்ல விரும்பல, கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்துல மற்றவர்கள் பேசுகிற போது அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு பேசணும். மாநில பேசுறாங்க. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு. இன்னும் 40 ஆண்டு காலம் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அனுபவத்துக்கு பிறகு அன்னைக்கு அவர் ஈக்குவலா பேச மாட்டார் என்ன நிச்சயம்? இன்னைக்கே அவர் முதல் முறையா முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவருக்கு உண்டான கால அவகாசத்தை கொடுக்கணும் இல்லையா? சரி, நீங்க ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதாவது எந்த துறை பற்றியான கேள்வி சொன்னாலும் அதை எழுதி 91 முதல் முறையா புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. அன்றிலிருந்து பாருங்க, அவர் நடுநிசி ஆனாலும் கூட அந்த துறை பற்றிய முழு விவரத்தையும் தன்மைப்படுத்திக் கொண்டு சட்டமன்றத்தில் மிக தெளிவா பேசுவாங்க.
அப்போ ஒரு குற்றம் குறை சொல்கிற போது முதலமைச்சருக்கு தாங்க முழு பொறுப்பு உண்டு. அவர் வெளிப்படையா சொல்லணும், சார் இந்த மாதிரி நடக்குது, நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி செய்ய முடியல, பேசணுங்க. ஆனா எதுவுமே இல்லாம ஒரு அமைச்சர் மட்டுமே திரும்ப திரும்ப பேசுறது, திமுக திட்டுறது, அதிமுக திட்டுறது, இதுக்கு என்ன பேரு? அப்போ நீங்க என்னன்னா உங்களுடைய அந்த தவறுகளை மறைப்பதற்காக முழுக்க முழுக்க திமுக திட்டி சபையை கலவரத்தை உருவாக்கி நேரத்தை கடத்துறீங்க ஒழிய உண்மையில் சட்டமன்றமாகவே இல்லை. ஏன்னா பார்க்கிற மக்களுக்கு உண்மையிலே புரியுது, நீங்க வெளிப்படையா லைவ் ஓட்டங்களே பரவாயில்லைங்கிறாங்க. அப்படி அல்ல, பல சட்டமன்றங்களை ஒவ்வொரு பார்த்துக்கிறார். இந்த சட்டமன்றம் என்பது சபாநாயகரை மதிக்காத சட்டமன்றம். ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் திரும்ப திரும்ப உட்கார்ந்து சொன்னா கூட அமைச்சர் தான் எழுதி வைத்ததை முழுமையாக படித்து உட்காராரு. அப்போ என்ன கண்ணியம் இது? என்ன சபை தனி மரியாதை? அந்த சபையை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை தலைவர் தான் முழு அதிகாரம் படைத்தவர். அவருக்கே கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக சட்டமன்றத்தை கேள்விக்குரிய முயற்சியை தாவேக்காக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்தவர் சார், என்ன நடவடிக்கை சார்? மக்கள் தான் எஜமானர்கள். நல்லா புரிஞ்சுக்க. ஜெகன்மோகன் ரெட்டி இதே மாதிரி செஞ்சார். ஆனால் மக்கள் ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. எனவே வெறும் சினிமா அந்த கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு நாட்டை நால்வருக்காக நடிக்க முடியாது சார். நிச்சயமாக மக்கள் எஜமானர்கள். பொறுத்திருந்து பாருங்க, மக்கள் விஜயை தூக்கி எறிவாங்க. சார், இது முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு இதயதுல்லா, சட்டமன்றத்தில் எது ஆதிக்கம் செலுத்துது? மக்கள் நல திட்டங்களா இல்ல அரசியல் விமர்சனங்களா? முதல்ல இந்த 3 வகையாக பிரிச்சுக்குவோம். ஒன்று, கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுக திமுக செஞ்ச நல்ல மக்கள் நலத்திட்டங்கள். அதை அதிமுக செஞ்சதை அதிமுக ஆட்சி காலத்தில் கூட தாலிக்கு தங்கம், மடிக்கண்ணி போன்றவர்களை அதே அதிமுக ஆட்சியை நிறுத்தியது. ஏன் அந்த 15 வருஷம் சுருக்கிறீங்க? சொல்லிட்டு அதான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். அந்த திட்டங்களை கூட இந்த அரசு அம்மா உணவகம், ஆடு வளர்ப்பு, அதே மாதிரி தாலிக்கு தங்கம், அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மடிக்கணினி, மிதிவண்டி கூட வித்தியாசமான மிதிவண்டி வித், அதாவது ஹெல்மெட்டு வித் பாட்டிலோட. இது அதிமுக செஞ்சதை அப்படியே நல்ல திட்டங்களை தொடர்றாங்க. திமுக செஞ்ச அதே மகளிர் உரிமை தொகையிலிருந்து மாணவிகள் எல்லாருக்கும் உள்ளதை அப்படியே செய்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அம்மா உணவகம் போன்ற சில விஷயங்கள் திமுக ஆட்சியில் செய்யலை. அதிமுக ஆட்சியிலே அம்மா செஞ்சதை அதுக்கு பிறகு வந்த ஐயா செய்யலை. இப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களை செய்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனால் விபிஜி ராம்ஜி அப்படின்ற அந்த பெயர் மாற்றத்தை ஏன் காங்கிரஸ் அப்போ எதிர்த்துச்சு? 2, மகாத்மா காந்தி பெயர் மாற்றுறது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு சுமையை கொடுக்குறாங்க. 25-75 இருந்ததை 40 ஆக்குறாங்க. ஏற்கனவே மாநிலங்களுடைய வரிகளை பூரா பறிச்சுட்டாங்க. பெயர் மாற்றமும் ஒரு காரணமா இல்லையா? இது பெயர் மாற்றமும் ஒரு காரணமா இல்லையா? ஒரு காரணம் சொல்லிட்டேன். மகாத்மா காந்தியை விட இந்த தேசத்தில் யார் உயர்ந்தவர்கள்? பிரதமர் மோடியும் மகாத்மா 2 பேர் குஜராத்தில் பிறந்திருக்கலாம். 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள்? அதனால சம்பந்தமே இல்லாமல் பேரை வச்சு மாற்றுறது இல்லை. அதே பேரை வச்சு நீங்கள் நல்லது செஞ்சால் பரவாயில்ல. இப்போ இந்த அரசு 3 லட்சம் வீடு, இந்த அரசும் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கு. அதை காங்கிரஸ் அதை பற்றி காங்கிரஸ் என்ன நினைக்குது? ஏன் செஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். மாநில அரசுக்கு சுமையை கொடுத்த மோடி அரசை விட ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் முந்தைய அரசு கொடுத்தது. இவங்க 5 லட்சம் கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. காலை உணவு திட்டத்தில் காலை எனக்கு ஒரு இல்ல கடந்த ஆட்சியில எத்தனை வீடுகளுக்கு எத்தனை லட்சம்? 3500 கோடி 1 லட்சம் வீடுகளுக்கு. இப்ப 75,000 வீடுகளுக்கு 5 லட்சம் கோடி. 3 லட்சம் வீடு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல வீட்டு எண்ணிக்கையை குறைச்சிட்டு தொகையை அதிகரிச்சிருக்காங்க. நீங்க விளங்கணும்.